ओम श्री कृष्णाय परमात्मने नमः। युक्तः कर्मफलं त्यक्त्वा शान्तिमाप्नोति नैष्टिकीम् अयुक्तः कामकारेण फले सक्तो निबध्यते। பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் நிலையான அமைதியை பெறுவதற்கு என்ன வழி என்பதை சொல்கிறார். யுக்தஹ யுக்தஹ என்றால் இணைத்து கொண்டவன், லிட்ரலா இணைத்து கொண்டவன், சேர்த்து கொண்டவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கர்மயோகத்தில் தன்னை இணைத்து கொண்டவன், கர்மயோக மனோபாவனையை உடையவன், கர்மயோகத்தை கடைபிடிப்பவன் எப்படி இருக்கானா, கர்ம பலம் தியக்துவா, கர்ம பலனில் நாட்டத்தை விடுத்து, எனக்கு கர்ம பலத்துல பலன் வந்து எது வேணா வந்துட்டு போகட்டும், ஆனா அந்த கர்ம பலனுக்காக நான் வேலை செய்யவில்லை, உள்ள தூய்மையின் பொருட்டு வேலை செய்கிறேன், என்னுடைய மனம் தூய்மை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இறை வழிபாட்டு உணர்வதை நம்ம மறக்கவே கூடாது. ஈஸ்வரார்ப்பண புத்தி. இப்ப இறைவனுக்காக நான் ஒரு பூஜை பண்றேன்னா அந்த பூஜையினால நான் பெற பலன் என்ன, அந்த பலன் புத்தியே அவனுக்கு இல்லை. அவனுடைய மனசுல இருக்கிறதெல்லாம் அலம் புத்தினா போதும், எனக்கு வந்து இறைவனை வழிபடுறதே ஆனந்தம், அப்படி இருக்கான். கர்ம பலம் தியக்துவா, கர்ம பலனில் பற்றை துறந்து ஆனந்தமா தன்னுடைய கடமைகளை விருப்பு வெறுப்பில்லாமல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான், பற்றில்லாமல் செயல் புரிகிறான். கர்ம பலனை பற்றி அவன் அலட்டிக் கொள்வதே இல்லை, ஒரு பலனை முன்னிட்டு அவன் செயலில் இறங்குவதில்லை. அப்படிப்பட்டவன் நைஷ்டிகீம் சாந்திம் ஆப்னோதி. நைஷ்டிகீம்னா நிலையான அமைதியே அடைகிறான். நிலையான அமைதிக்கு இதான் வழி. சுவாமிஜி ரொம்ப அழகா ஒரு கனெக்ஷன் சொல்றார். அதாவது இந்த சாதகன் இருக்கானே கர்மயோகி, இவனுக்கு வந்து வாழ்க்கையில எது நிலையானது எது நிலையற்றதுங்கிற ஒரு அறிவு இருக்கு, விவேகம் இருக்கிறது, பகுத்தறிவு இருக்கு. அதனால் நிலையான இறைவனை பேரின்பத்தை நாடி செல்கிறான். நிலையற்ற இந்த உலக இன்பங்கள், அப்புறம் அந்த மேலுலக இன்பங்கள் அதெல்லாம் வேண்டான்னு வைராக்கியம்லாம் இருக்கு. அதனால இந்த அறிவு இருக்கிறது இல்லையா, இந்த அறிவுனால அவனுக்கு ஒரு நல்ல மனோபாவனை வந்திருக்கிறது. அந்த மனோபாவனைக்கு தகுந்தபடி அவன் செயல் புரிகிறான். செயலுக்கு தகுந்தபடி அந்த பலனையும் வந்து அவன் அந்த மனோபாவனையுடனே பார்க்கிறான். என்ன வந்தாலும் இறைவனுடைய பிரசாதம்ங்கிற புத்தி, அதை பற்றி அவன் அலட்டிக்கிறதே இல்லை, அதன் பொருட்டு அவன் செயல் புரியவும் இல்லை. சோ இதெல்லாம் சேர்ந்துதான் அவனுக்கு வந்து நிலையான அமைதியை தருகிறது. எப்படி நிலையான அமைதியை தரும்? கர்மயோகமே எப்படி நிலையான அமைதியை தரும்னா அவனுக்கு இந்த புரிதல் இருக்கிறது, பக்குவம் நிறைந்தவனாக அவன் இருக்கிறான். அது மட்டுமல்ல, இந்த மாதிரி நாளாக அவனுக்கு விவேகம் வைராக்கியத்துடன் மனக்கட்டுப்பாடு, இந்திரிய நிகிரகம், எல்லா விதமான அந்த வேதாந்தம் கற்பதற்குரிய தகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவனுக்கு நன்றாக காலப்போக்கில் வந்து அமையும். இதெல்லாம் ஏதோ பகவானுடைய வாக்கியம் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, பகவானுடைய வாக்கியம் பரம சத்தியம். இது வந்து ஒரு ஆன்மீக சாதகரும் அவருடைய வாழ்க்கையில கடைபிடித்து பார்த்து உண்மை அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். பலருக்கு வந்து இது தெரியும். இது வந்து என்ன சொல்றது, தன்னெஞ்சறிவது பொய்யற்கான அவரவரால் தான் இதை உணர முடியும். என்னுடைய மனசு முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வெளியில எல்லாம் இதை தேட முடியாது. நமக்கு தான் தெரியும். நான் வந்து உண்மையான ஒரு இறைவன் மீது அன்போடு நான் வந்து இந்த நல்லபடியா என்னுடைய கடமைகளை நன்றாக பரபரப்பில்லாமல் படபடப்பில்லாமல் ஒரு பூஜை பண்ணும்போது எவ்வளவு ஒரு அழகா, பூஜையே பரபரன்னு பண்றவங்க எல்லாம் இருக்காங்க, ஆனா பொதுவா வந்து ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு செயலை பண்ணும்போது எப்படி பண்ணுவோம், அந்த மாதிரி மனம் ஒன்றி நமக்கு பிடிச்ச ஒருத்தங்களுக்கு எல்லாம் செய்யும் போது எப்படி பெஸ்டா எல்லாம் பண்ணுவோம், அந்த மாதிரி அதுதானே பூஜை. இறைவனுக்கு பண்ணும்பொழுது எல்லாம் அந்த பேரன்பு அது பின்னாடி இருக்கு இல்லையா, அப்ப அதே மனோபாவனையுடன் அவனுடைய எல்லா கடமைகளையும் செய்யறான். விருப்பு வெறுப்பு இல்லாம அவனுக்கு என்று என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதை ஆனந்தமா செய்யறான். அதிலேயே அவன் முழுமையாக முனைந்திருக்கிறான். அப்படிப்பட்டவன் வந்து பலன் என்ன வந்தாலும் அவனை பத்தி அதை யோசிக்கிறது இல்லை. அவன் வந்து நிலையான அமைதியில் இருக்கிறான். சரி, அதுக்கு ஆப்போசிட்டா கான்ட்ராஸ்டா இன்னொருத்தரை காட்டுற. அயுக்தக, யார் ஒருவன் கர்மயோக மனோபாவனையை கடைபிடிக்கவில்லையோ, உலகத்துல இன்பங்களுக்காக இதுக்காக தான் நான் பண்றேன், அவனுடைய பூஜை வழிபாடே எப்படி இருக்கும்னா, இப்ப இந்த கோயிலுக்கு போனா இது கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், இதுதான் ட்ரிவன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 80% 90% நம்ம ஆன்மீகம் அப்படிங்கிற பேர்ல கோவிலுக்கு போறது, வழிபாடு பண்றதுல காமிய பிரார்த்தனைகள் தவறல்ல, ஆனா அதுலயே நின்றக்கூடாது அப்படிங்கிறது தானே சாஸ்திரங்களுடைய தாற்பயம். ஆக அதுக்கு எண்டே கிடையாது. நான் ஒரு விஷயத்தை அடையறதுக்காக ஏதோ ஒரு மனசுல சாத்திய பக்தின்னு பேரு, எனக்கு ஏதோ ஒன்று அடையறதுக்காக அந்த கோவிலுக்கு போனேன், அது நடந்தது, அதனால அந்த வேண்டுதல் செலுத்தினேன், அது ஒரு பிசினஸ் மாதிரி போயிட்டே இருக்கும். வந்து அப்ப அயுக்தக அப்படின்னா அந்த கர்மயோகன மனோபாவனை எல்லாம் இல்ல. அவன் வந்து ஏதாவது ஒரு பூஜை கீஜை பண்ணினா கூட மனசுல வந்து வேற ஒரு விஷயத்த எண்ணி, இந்த உலகத்துல ஏதோ ஒரு விஷயத்தை அடையறதுக்காக தான் அவன் இறைவன் கிட்டே வருவான். அவன் கர்மயோகம் செய்யவில்லை. அவன் தான் அயுக்தக காமகாரேன ஆசையினால் தூண்டப்பட்டு இந்த உலக இன்பங்கள்லாம் அனுபவிக்கணும், நிறைய பணம் வேணும், மேலுலகத்துக்கு சொர்க்கத்துல போயும் நான் ரொம்ப ஆனந்தமா இருக்கணும், இப்படியெல்லாம் நினைத்து கொண்டு அதனால அப்படியே வந்து என்ன சொல்றது,
அது மயமாக, அந்த ஆசை மயமாக இருக்கானே அவன் வந்து பலன்னா அந்த கர்ம பலனில் சக்தக, அதில் நன்றாக மாட்டிக்கொண்டு அதில் அதில் பற்றுடையவனாக, நிபத்தியத்தனா கட்டுங்கிறான். அந்த கர்ம பலன்ல ஆசை இருக்கிறதுனால என்ன திரும்ப திரும்ப பொறக்க போறான். திரும்ப திரும்ப அவனுக்கு இந்த அவனுடைய பாதை வந்து விலகி விட்டது. இப்ப கர்மயோகி எப்படி இருக்கான்? தெளிவா இருக்கான். விவேகியா இருக்கான் கர்மயோகி. அவனுக்கு பகுத்தறிவு இருக்கிறது. அவன் வைராகியம் உடையவனாக இருக்கிறான். அவனுடைய முழு கவனமும் செயலில் மட்டும் இருக்கிறது. இவனுக்கு எதுலன்னா, இவனுடைய முழு கவனமும் பலன்ல இருக்கு. பலே சக்தகனா பலன் என்னாச்சு? இப்படிப்பட்ட ஆள் தான் எப்ப பாரு கவலைப்படுறது, புலம்புறது, மத்தவனை டார்ச்சர் பண்றதெல்லாம் இந்த கர்மயோக மனோபாவனை இல்லாதவன் தான் செய்வான். அவனுடைய குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கும் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு செயல்லயே கவனம் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு என்னாச்சு? இந்த பலன் என்னாச்சு? இந்த பலன் என்னாச்சு? எல்லா நேரமும் பலன் பின்னால சுத்திட்டே இருக்கிறதுனால அவன் ரொம்ப கட்டுண்டவனாக, வாழ்க்கையில அவனுக்கு தான் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அவனுக்கு தான் ஆங்ஸைட்டி, ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரஷன் எல்லாம் யாருக்கு வரும்னா, கர்மயோக மனோபாவனை இல்லாதவனுக்கு தான் வரும். பகவான் இவ்ளோ அழகா ஒரு மனோபாவனை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கார். அந்த ஆட்டிடியூட வளர்த்துக்க முதல்ல இந்த ஞானம், அதாவது வாழ்க்கையில என்ன குறிக்கோள்ங்கிறத பத்தி தெளிவான ஒரு ஞானத்தோட இருக்கும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய மனோபாவனை சரியாகும். மனோபாவனைக்கு தகுந்தபடிதான் நம்முடைய செயல்கள், அந்த செயலுக்கு தகுந்தபடிதான் பலன்லாம் வரும். அந்த பலன்லயும் நம்மளோட ஆட்டிடியூட் அதுலயும் சரியா இருக்கும். அப்படி இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நிலையான அமைதி கிடைக்கும். பகவானோட அருளால கர்மயோகி அந்த நிலையான அமைதியை அடைகிறான். கர்மயோகம் செய்யாதவர் அடைவதில்லை என்று பகவான் இந்த ஸ்லோகத்தில் அருளி செய்திருக்கிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். सर्वं श्रीकृष्णार्पणमस्तु।